பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசையாய் இந்த காணொளி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 71வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. இங்கே இந்த சங்கீதக்காரன் மூலியமாய் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன கொடுக்கிறார் என்றால், நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்கிறார். இந்த வாழ்க்கையில், இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பல வகையிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயில வர வார்த்தை என்னவா இருக்கணும்னா, ஏன் கர்த்தர் எனக்கு இந்த போராட்டம், ஏன் கர்த்தர் எனக்கு இந்த வேதனை, ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவத்தை கொடுக்கிறார்? நான் அவரை தேடிக்கொண்டு தானே இருக்கிறேன், அவரை ஆராய்ந்து கொண்டு தானே இருக்கிறேன், அவருக்கு பிரியமானபடி தானே வாழ்க்கை வாழ்கிறேன். அப்போ கூட என் வாழ்க்கையில் உபத்திரவும், சண்டையும், பிரச்சனையும் ஏதாவது ஒரு வகையில் இருக்கிறது. நான் அமைதியாய் போனால் கூட பிரச்சனை தேடி வருகிறது. சில வேளை நான் எந்த ஒரு தவறும் செய்யாதிருக்கும் போது என் மேலே பழி போடுகிறாங்களே, என்னை வேதனைப்படுத்துகிறாங்க, என்னை பார்த்தா சத்துருக்களை போல பார்க்குறாங்களே, இப்படி என்று சொல்லி பல உபத்திரவத்தின் மத்தியிலே பல போகலாம். ஆனாலும் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலியமா இந்த சங்கீதக்காரர் சொல்கிற மாதிரி தான் நாமளும் சொன்னோம், உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லி. அப்போ ஒவ்வொரு உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தர் நம்ம நடத்தினாலும் அந்த உபத்திரவத்தின் மூலியமாக கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை, ஒரு நல்ல வாழ்க்கையின் முறையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று வேதம் சொல்கிறது. எனவே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு யாவுமே நன்மைக்கு எதுவாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவம், பிரச்சனை என்பது அது ஒரு நிரந்தரமானது அல்ல. ஏதோ வாழ்க்கையில் திடீரென்று வந்துட்டு போகும். சில வேளை அது வரும்போது நம்ம அமைதியாக இருந்து தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்து, ஆண்டவரே இந்த உபத்திரவத்தை கடந்து போக பலனை தாங்க, இந்த உபத்திரவத்தை மேற்கொள்ள வேண்டிய பலனை தாங்க என்று கேட்கமே தவிர, நாம் இது ஏன் எனக்கு இது கெட்டது என்று சொல்லி நினைக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் உபத்திரவம் என்பது நம்ம உருவாக்குகிறது, நம்ம சீரமைக்கிறது, நம்ம சிருஷ்டிக்கப்படுகிறோம். நம்ம அது நிமித்தமாக ஒரு தேவனும் நமக்குன்னு வைத்த அந்த ஓட்டத்தை, அந்த பிரமாணத்தை கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனவே அநேக எக்ஸ்பீரியன்ஸான வயதானவங்க சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் எவ்வளோ அனுபவத்தை கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாங்க. உபத்திரவம் நம்மளை கற்றுக் கொடுக்கறது தான். ஆனால் வேதத்தின்படி பார்க்கும்போது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைய உபத்திரவம் வந்தது. ஆனால் அந்த உபத்திரத்து மூலியமாக கர்த்தர் ஒரு பிரமாணத்தை, ஒரு வார்த்தையை அங்கே மகிமைப்படுத்துகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, அது நிமித்தமாய் கர்த்தர் வசனத்தின் மூலியமாக அவனை புடமிட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஏதோ ஒரு வசனத்தை நிறைவேற்றுவதற்காக, அவன் மூலியமாய் கர்த்தர் தன் தரிசனத்தையும் வார்த்தையும் நிறைவேற்றுவதற்காக அவனுக்கு கர்த்தர் யோசேப்புக்கு அந்த உபத்திரத்தை அனுமதித்தார். தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது சிங்கக்கெபியிலே போட வேண்டிய காரியமாக இருந்தாலும் அந்த உபத்திரத்தை ஏன் கர்த்தர் அனுமதித்தார் என்றால், தானியேலின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பது தானியேலுக்கு தெரியும், அந்த ராஜாவுக்கு தெரியும். ஆனால் சுத்திருக்கிற மகாணத்துக்கும் அவனை எதிர்க்கிற மக்களுக்கு மத்தியில் தானியேல் எப்படிப்பட்ட தேவன் என்பதை விளங்க பண்ணுவதற்காகத்தான் தானியேலுக்கு கர்த்தர் அந்த உபத்திரத்தை அனுமதித்தார். அப்போ அதை நிமித்தமாக ஏதோ ஒரு வார்த்தையை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார், ஏதோ ஒரு பிரமாணத்தை அங்கே கற்றுக் கொடுக்கிறார். எனவே இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இதை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆலோசனை, உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவம், பிரச்சனை வரும்போது உடனே சோர்ந்து போகாதீங்கள், உடனே பயந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகாதீங்க. தேவ சமூகத்தில் காத்திருங்கள், பொறுமையாய் காத்திருங்க. அந்த நேரத்தில் நம்முடைய நாவு கண்ட்ரோலாக இருக்காது, நம்முடைய சிந்தை கண்ட்ரோலாக இருக்கிறது, நம்ம செயல்பாடுகள் கண்ட்ரோலாக இருக்காது. அப்போ தான் நம்ம கண்ட்ரோலாக மாறணும். அப்படி மாறும்போது தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லி கொடுக்குற காரியங்கள் என்ன என்பதை நம்ம பார்த்துக்கொள்ளலாம். எனவே தானியேலுடைய வாழ்க்கையில் வந்த தாவீது கூட எத்தனையோ உபத்திரத்தை கர்த்தர் அனுபவித்தாலும் அவனை கர்த்தர் உருவாக்கினார், அவனை உருவாக்கி கொண்டே இருந்தார். தாவீது மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வந்தது. அபிஷேகம் இறங்கி வந்தோடனே அவன் ராஜ்யபாரத்துக்கு போகவே இல்லை. ஆனால் அவனுக்கு சவுல் நிமித்தமாய் உபத்திரவங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. ஆனால் அவனை கர்த்தர் ராஜாவாக உட்கார வைக்கும் போது அவர் யோசிக்கிறாரு, என் வாழ்க்கையில் இத்தனை பாடுகள் எல்லாம்
கர்த்தர் ஒரு பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறார், ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார், ஒரு வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்கிறார். உறவுனா எப்படி, மனிதர்கள்னா எப்படி, ராஜ்யபாரனா எப்படி, வேறனா எப்படி, அரசாங்கம்னா எப்படி, வாழ்க்கையில் நாம் எப்படிலாம் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். எனவே இந்த வசனத்தின் மூலமாக கேட்கிற உங்களுக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரத்தை கண்டு பயப்படாதீர்கள். அந்த உபத்திரத்தின் மத்தியிலே கர்த்தருடைய கரம் கூட இருக்கும். வேத சொல்லுங்க, மனுஷனுக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேற சோதனையை எடுக்கவில்லை. ஆமாம், ஏன்னா அதோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது தாங்கிக் கொள்ளத்தக்கதாக திராணியை கற்றுக் கொடுக்கிறார். அந்த திராணி வரைக்கும் சில உபத்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். அதை தாங்கக்கூடாத ஒரு எல்லைகள் வரும்போது ஆண்டவர் போக்கை உருவாக்கி நம்ம வெளியே கொண்டு வர தேவனா இருக்கிறார். ஆமாம், ஆபிரகாமுக்கு அப்படித்தான் ஆண்டவர் ஒரு உபத்திரத்தை அனுமதித்தார், தன்னுடைய மகனையே பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவன் எல்லாவற்றையும் செய்து கடைசி தன் மகனை கொல்லும்படிக்கு கத்தியை எடுத்து கொல்லுகிற நேரத்தில் கர்த்தர் பேசி அவன் மேல் கையை போடாது என்று சொன்னார். ஆண்டவர் எப்பவுமே அப்படிதான் அந்த உபத்திரத்தின் மூலியமாய் கர்த்தர் நமக்கு ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கர்த்தர் கட்டளையிட்டு தருகிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இதை அனுமதிக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவலுக்கு, அடுத்த ஸ்டேஜுக்கு, அடுத்த விதமான சூழ்நிலைகளை கடந்து போக கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். எனவே இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ உபத்திரத்தை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ சொல்கிறீங்க, அந்த உபத்திரம் என் வாழ்க்கையில் வந்ததுனால நான் இந்த காரியத்தை கற்றுக்கொண்டேன், நான் இதை விட்டு நான் வெளியே வந்தேன், ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை உண்டாக்கினார். எத்தனையோ பேர் சொல்ல முடியும். எனவே நம்ம வாழ்க்கையில் உபத்திரவங்கள் நமக்கு ஒரு நல்ல பாதையும் நல்ல எதிர்காலத்தையும் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தர் அது மூலியமாக தன் வசனத்தை நிறைவேற்றுகிறார். இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கு என்பதை விசுவாசிக்கிறேன். God bless you. Thank you. நன்றி.